ஹலோ கைஸ், நான் உங்கள் எடிட்டர் விஜய். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எஸ்விசி செட்டப் பாக்ஸில் வந்து பென்ட்ரைவ் போட்டு மூவி வந்து ப்ளே பண்ண போகிறோம். அண்டு ஆல்ரெடி நீங்கள் உங்கள் வீட்டில் செட்டப் பாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு எஸ்விசி ஃபேன்ஸ் வந்து அந்த செட்டப் பாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி பழைய வீடியோலாம் நான் போட்டிருப்பேன், அதிலே வந்து ஒர்க் ஆகலை தான் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து நியூ செட்டப் பாக்ஸு, மாடல் நேம் பார்த்தீங்கன்னா 1000 HD. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் போட்டு மூவி ப்ளே பண்ண போகிறோம். இதில் வந்து ஹாலிவுட் மூவி, தமிழ் மூவி, ஹை குவாலிட்டி இருக்குது. அண்டு சவுண்டு ஃபார்மெட்டு சொன்னல ஒரு 4-5 இருக்குது, அதுவும் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். சரி, என்ன தான் சவுண்டு ஃபார்மெட்டு நீங்கள் கேட்கலாம், அதுவும் நான் வீடியோவில் காட்டுறேன். அந்த ஃபார்மெட்டில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் நிறைய வீடியோ இருக்குது, வெப்சைட் இருக்குது. அந்த ஆடியோ ஃபார்மெட் வந்து நீங்கள் இதை வீடியோ பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் தெளிவாக புரிஞ்சால் மட்டும்தான் உங்கள் இந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும் உங்களோட செட்டப் பாக்ஸில். அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணால் மட்டும்தான், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து லைவாகவே இப்போ பென்ட்ரைவ் போட்டு வீடியோ வந்து இன்ட்ரோ நான் ஆன் பண்ணிக்கிறேன், சரிங்களா? இப்போ வந்து பென்ட்ரைவ் ஒன்று எடுத்துக்கிறேன், சரிங்களா? இப்போ போட்டு காட்டுறேன். உங்களுக்கு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு யூஎஸ்பின்னு காட்டும், சரிங்களா? அப்போனா உங்களுக்கு ஓகே. அதேமாரி பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் வந்து ஒன்று தான் வச்சுருக்கேன், சரிங்களா? அதுவும் நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. வேறு ஏதாச்சும் பென்ட்ரைவ் போட்டு ஏமாற்றல. அந்த பழைய வீடியோலாம் நான் கீழே கமெண்ட்டில் என்னை கழுவி ஊற்றினீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டுற எதுவுமே இல்லை. என்கிட்ட இருக்கிறது ஒரே பென்ட்ரைவ் தான் உங்களுக்கு லைவாக போட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பென்ட்ரைவ் வந்து ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ரிமோட் எடுத்துக்கோங்க. ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெனு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், சரிங்களா? இந்த மெனு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் வந்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி இருக்கும். அதாவது இந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. யூஎஸ்பியில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மீடியா பிளேயர் இருக்கும், சரிங்களா? மீடியா பிளேயரில் மட்டும் தான் போகணும். உங்களுக்கு நான் ஃபோக்கஸில் தெரியுதான்னு தெரில, சரிங்களா? மீடியா பிளேயரில் போய்டுங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோஸு, ஃபோட்டோஸு, ஆடியோஸ் இருக்குது. நான் வந்து அப்படியே இருங்க, ஃபோக்கஸ் ஆகுதான்னு தெரியல, வீடியோ பார்க்குறேன். ஸோ ஓவராலுக்கு தான் ஃபோக்கஸ் இருக்குது, என்ன மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன், சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு லைட்டாக தான் தெரியும். நான் அது கேமரா எடுத்து காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபோல்டரில் நீங்கள் மூவி டவுன்லோட் பண்ணியிருக்கணும் அந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வீடியோ கிளிக் பண்ணுறேன், அதே சென்டர் பட்டன் தான். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஃபோல்டர் நீங்கள் தேடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்கு என்ன ஆடியோ ஃபார்மெட் சப்போர்ட் இருக்கோ அந்த ஆடியோ ஃபார்மெட் தான் மூவி வந்து தனியாக போட்டிருக்கேன், சரிங்களா? அதுவும் சில மூவிலாம் ஒர்க் ஆகாது, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஹை குவாலிட்டி சவுண்ட் எஃபெக்ட்டும் நான் சொல்லிடுறேன், அதுவும் ஒர்க் ஆகாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்டி செட்டப் பாக்ஸில் ஆடியோ ஃபார்மெட் வந்து இப்போ பொன்னியின் செல்வன் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அது ப்ளே பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகலை பென்ட்ரைவ் வந்து ஃபஸ்ட் வாட்டி போடும் போது. இப்போ 2வது வாட்டி நான் போடுறேன், டஸ்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. என்கிட்ட ஒரு பென்ட்ரைவே இல்லை, ஒன்று தான் இருக்குது. அப்புறம் தப்பாக நினச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் பென்ட்ரைவ் போட்டேன், மறுபடியும் நான் வீடியோ கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பெருசாக போகும், உங்களுக்கு நான் ப்ரூஃப் காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பெருசாக பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து எந்த ஃபோல்டரில் போட்டிங்களோ அந்த ஃபோல்டரில் போங்க. நான் ஆல்ரெடி பழைய ஃபோல்டரில் போயிடுறேன், மூவிஸில் போகிறேன். இப்போ வந்து பொன்னியின் செல்வன் பார்ட் 1 டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வாட்டி பென்ட்ரைவ் போடும்போது ஒர்க் ஆகலை, ஏன்னா அது டெஸ்ட்னால ஒர்க் ஆக இருக்கலாம். 2வது போடும்போது கிளிக் பண்ணுறேன், ஓகே ஒர்க் ஆகுது, சரிங்களா? உங்களுக்கு வந்து பொன்னியின் செல்வன் ஒர்க் ஆகுது. நான் அப்படியே கேமரா எடுத்துன்னு வந்து உங்களுக்கு ஆடியோ ஃபார்மெட் காட்டுறேன், அது எந்த ஃபார்மெட்னு தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ ஃபார்மெட் வந்து ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்குது.
ஒரு 800 எம்பி வரைக்கும் இருக்குது. இப்போ ஆடியோ வந்து மீட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு அந்த ஆடியோ ஃபார்மேட் நேம் காட்டிடுறேன் பாருங்கள். பொன்னியின் செல்வன் பார்ட் 1 2022 அப்படியே இருங்க. ஹெச்டிஆர்பின்னு வருதா, அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏஏசி 2.0 அவ்வளோதான். இந்தமாரி ஆடியோ ஃபார்மேட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் சரிங்களா. நல்லா பார்த்துக்கோங்க. ஏஏசி 2.0 எஸ்வி செட்டப் பாக்ஸ் இது மட்டும் தான் சப்போர்ட் இருக்குது சரிங்களா. பார்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ சவுண்டு வைக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து சவுண்டு வருது. இப்போ வந்து இந்த பெருசாகணும் என்னன்னு சொன்னீங்கன்னா அந்த ரிமோட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சவுண்டு கம்மி பண்ணிக்கிறேன். உங்கள் ரிமோட்டில் சென்டர் பட்டன் எடுத்துக்கோங்க. இதுமாரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆடியோ ஃபார்மேட்டில் வந்து பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கணும். நிறைய இருக்குது யூடியூப்பில். நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு இதுமாரி ஏஏசி 2.0 டைட்டிலோடு கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வேறு ஏதாச்சும் ஃபார்மேட்டில் வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் சரிங்களா. அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இன்றைக்கி வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் இன்றைக்கி வந்து ஒர்க் ஆகுது சரிங்களா. இப்போ வேறு ஃபார்மேட்டில் காட்டுறேன். Everybody knows my heart's vacant now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself. I don't really understand, need help. I don't wanna be left on the shelf. Couldn't even hear me if I yelled. It's so cold outside. I'm alone, I'm alright. It's so cold outside. I'm alone, I'm alright. ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹாலிவுட் மூவி தான் இருக்குது. எல்லாம் அவதார் இருக்குது, ஹை குவாலிட்டி எல்லாமே. ஒரு ஆடியோ குவாலிட்டியை நான் இப்போ காட்டுறேன். இப்போ வந்து ஜான்விக் இருக்குது. ஜான்விக் ஆடியோ ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா ப்ளூரே 2014 சரிங்களா. அதில் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். அது ஆடியோ ஃபார்மெட்டு உங்களுக்கு நான் காட்டிடுறேன். 3 பார்ட்டு ஜான்விக்கு. Always feel like I could break now, but I never let it take me to that place now. I won't ever let my thoughts get away now. I got better things to do, picking fate now. I just want to be the best, call me great now. I don't know if I'm okay or இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகலை. ஆனால் வந்து அதோட இது பார்த்துக்கோங்க. ஏஏசி 2.0 போட்டிருக்கு டைட்டில். ஆனால் வந்து மூவி ஒர்க் ஆகலை. இதுமாதிரி தான் சில டைமில் வந்து ஒர்க் ஆகாமல் போகலாம் சரிங்களா. வந்து பென்ட்ரைவ் வந்து லைட்டாக அசைக்க பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே பென்ட்ரைவ் வந்து மூவி வந்து ஒர்க் ஆகலை சரிங்களா. மறுபடியும் நான் எடுத்து தான் போடணும். ஏன்னா இது வந்து டிவிடி பிளேயர் இல்லை சரிங்களா. அதனால் வந்து ஒரு எமர்ஜென்சி கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா ஒரு சன் டிவி நாடகம் சிக்னல் வரலையோ அந்த டைமில் வந்து ஒரு மூவி பார்க்குற கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சிருக்கா தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தான் சில மூவியில் வந்து ஹை குவாலிட்டி இருக்குது, ஒர்க் ஆகலை. சில மூவிகளும் ஒர்க் ஆகுது. சரி, மறுபடியும் வந்து பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு நான் போட்டு பார்க்குறேன். Always do.
பார்த்தீங்களா கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் நான் போட்டு 2வது 3வது அடி போட்டேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகுது. அதாவது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட்டிங் ஆகலை. இப்போ வந்து ஜான்விக் வந்து பார்ட் 2 வந்து ஓடிட்டுருக்கு. இப்போ வந்து அதோட சவுண்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா AACC 2.0 இந்த இதில் ஆடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் சவுண்டு வரும். இப்போ வந்து மியூட்டில் போட்டிருக்கேன், தெரியுதா உங்களுக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்டெல்லாம் ஒர்க் ஆகும் நறுக்குன்னு. அந்த ஆடியோ ஃபார்மில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். சவுண்டு கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மூவியும் ஒர்க் ஆகுது. இப்போ வந்து இது வந்து ஆடியோ ஃபார்மெட்டு பார்த்துக்கோங்க. இந்த 3மே அதே 3 பார்ட்டுமே ஆடியோ ஃபார்மெட்டு AAC 2.0. அதை பார்த்து நீங்கள் நான் சொல்லுவது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ லென்த்தாக போயிருக்கும், ஆனால் புரிய வைக்கிறேன் உங்களுக்கு. சரி, இப்போ வந்து ஹை குவாலிட்டியில் பார்க்கலாம். So I gotta get through it, and the only thing I know is to love what I'm doing. Never give up, never go. இது பார்த்தீங்கன்னா ட்ரோல்னு ஒரு ஹாலிவுட் மூவி நெட்ஃப்ளிக்ஸோடது. இது வந்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா 3 GB. அதோட சவுண்டு குவாலிட்டி ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து DD+5.1. அதாவது பார்த்தீங்கன்னா என்ன நேம் பார்த்தீங்கன்னா டால்பி டிஜிட்டல் 5.1. சரி, இப்போ வந்து நான் சவுண்டு ஃபுல்லாக வச்சுருக்கேன். அண்ட் வந்து ஒர்க் ஆகலை. சவுண்டு ஃபார்மெட்டு SVCக்கு செட்டப் பாக்ஸுக்கு ஒர்க் ஆகலை. இது தெரிஞ்சுக்கோங்க. DD இருந்துச்சுன்னா டால்பி டிஜிட்டலு, சரிங்களா? தெரிஞ்சுக்கோங்க, ஒர்க் ஆகலை. இது வந்து 65 மூவி. நான் ஆல்ரெடி ஹாலிவுட் தமிழ் வேரியன்ட் சேனல் வச்சுருக்கேன், ரிவ்யூ பண்ணியிருக்கேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா DD+5.1. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டால்பி டிஜிட்டல் போட்டிருக்கோம், சரிங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மெத்தடு. இது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆடியோ ஃபார்மெட்டு நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் காட்டிக்கிட்டு தான் இருப்பேன். ஆடியோ ஃபார்மெட் என்னென்ன இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு செட்டப் பாக்ஸுக்கு மாறும். DTHக்கு மாறும், தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி செட்டப் பாக்ஸ்லாம் மாறும். அதுவும் நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா வேறு பிராண்டில் வந்து 4000 5000 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4K எல்லா டால்பி சப்போர்ட் இருக்குது. பென்ட்ரைவ் போட்டுக்கு மூவி பார்க்கலாம். நம்ம அரசாங்கம் கொடுத்த செட்டப் பாக்ஸில் இது தான் ஓரளவுக்கு மிட்ரேஜில் இருக்கும். ஆனால் மூவிலாம் பார்க்கலாம், ப்ளே ஆகுதுன்னு பார்த்தீங்களா? உங்களுக்கு வந்து நான் இது வந்து மூவி ரன்னிங் நான் செக் பண்ணுறேன், சரிங்களா? செக் பண்ணிட்டு தனியாக வீடியோ போகிறேன். மற்றபடி எல்லா மூவியும் ப்ளே ஆகுது. லாஸ்ட்டு இன்னொரு மூவி செக் பண்ணிக்கலாம். Adrenaline pressure, it's stormy weather, lightning, thunder, pouring weather. Yo, I'm a go-getter, try to do it like me, better do it better. I got a mind that's clever, the beast inside is competitive. இந்த மூவி பார்த்தீங்கன்னா பிளைனு செம்ம மூவி, சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ ஃபார்மெட் வந்து 1080pன்னு போட்டுருக்கு. ஆனால் ஆடியோ ஃபார்மெட்டு காட்டல. அதான் சில மூவியில் வந்து டவுன்லோட் சப்போர்ட் இருக்கும், அதாவது சப்போர்ட் இருக்கும். 2 GB. இது செம்ம மூவி, இது பார்த்துட்டேன், சரிங்களா? அதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மூவி டவுன்லோட் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். எது ஒர்க் ஆகலையோ அந்த ஆடியோ ஃபார்மெட் வந்து செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நான் சொன்ன ஆடியோ ஃபார்மெட்டில் உங்களுக்கு நான் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒர்க் ஆகலாம் எனக்கு கேட்கக்கூடாது, சரிங்களா? கஷ்டப்பட்டு இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ பிடிச்ச லைக்கு கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோ கண்டென்ட்லாம் நான் காட்டிருக்கேன், காப்பிரைட்டு அதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா இந்த வீடியோ இருக்காது. முக்கியமாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இதான் லாஸ்ட் வீடியோ SVC செட்டப் பாக்ஸு. எல்லா வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபியூச்சரில் ஏதாச்சும் செட்டப் பாக்ஸ் வேணும் அன்பாக்சிங் வீடியோ போட்டு அது ஃபுல் கவர் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் எடிட்டர் விஜய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீரீஸ் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எடிட்டிங் ஒர்க் நான் பார்க்கலாம். என்னோடய சேனலில் என்னோடய ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணியிருப்பாங்க.
பிக்சார்ட் பற்றி. சரிங்களா? ஓகே, பை பாய். அடுத்த சந்திப்போம். நான் உங்கள் எடிட்டர் விஜய்.